போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. இறைவனில் ஆவி நிழலிடவே, நிகமதில் அவர் புகழ் பரவிடவே, இறைவனில் ஆவி நிழலிடவே, நிகமதில் அவர் புகழ் பரவிடவே, நம்மை அழைத்தார் என்று பணித்தார், அவர் பணிதலை தொடர்ந்திடவே, நம்மை அழைத்தார் என்று பணித்தார், அவர் பணிதலை தொடர்ந்திடவே. வறியவர் செழுப்பினில் வாழ்ந்திடவும், அடிமைகள் விடுதலை அடைந்திடவும், வறியவர் செழுப்பினில் வாழ்ந்திடவும், அடிமைகள் விடுதலை அடைந்திடவும், ஆண்டவர் அரசில் துயரில்லை என வாயெதிர பறைசாற்றிடுவோம். நம்மை அழைத்தார் அன்பு பணித்தார், அவர் பணிதலை தொடர்ந்திடவே, நம்மை அழைத்தார் அன்பு பணித்தார், அவர் பணிதலை தொடர்ந்திடவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாத்மாவோடும் இருப்பதாக. என்று தாய் திருச்சபை புனித மார்செலினஸ் புனித பேதுருவின் விழாவையும் கொண்டாடுகிறது. அவளுடைய பரிந்துரையை நாடி நாம் ஜெபிப்போம். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித அந்தோணியாரின் பக்தர்களே, பல வேண்டுதல்களோடு நாம் இங்கே வந்திருப்போம். நோய் நொடி நம்மை விட்டு விலக, கடன் தொல்லைகள் தீர, மனதின் குழப்பங்கள் அகன்று செல்ல, உடல் பலம் பெற்று வாழ, குடும்பத்தில் தெய்வீக சமாதானம் இறங்க, இவையெல்லாம் நம்முடைய வேண்டுதலாக இருக்க, இவையெல்லாம் ஒரு பக்கம் வைத்து இன்று புனித அந்தோணியாரை பார்த்து, புனித அந்தோணியாரே, கோடி அற்புதங்கள் செய்கிறவரே, இயேசுவை சுவைக்க வந்திருக்கிறேன். அவருடைய அன்பினை ஒரே ஒரு முறை நாம் சுவைத்தோம் என்றால் மற்றவையெல்லாம் தானே நாம் பெற்றுக்கொள்வோம். ஆகினால் இன்று இந்த ஒரு வேண்டுதலுக்கு ஒரு பொழுதும் இறைவன் நிராகரிப்பதில்லை.
இந்த தெய்வீக திருப்பலியில் கலந்து கொள்வதற்கு நம்மில் ஒருவருக்கும் தகுதி இல்லை. ஏனென்றால் நம்ம எல்லோரும் பாவிகள் தான். தகுதியாக்குபவர் அவரே. ஆகையினால் இந்த நேரத்தில் நம்மையே நாம் தாழ்த்தி இந்த தெய்வீக திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க நம்முடைய குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் இவை எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து இரக்கத்தின் ஆண்டவரை நோக்கி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உமக்களாகி எங்களுக்கு வழங்க திருவுள்ளமானி. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடுகின்ற இன்னல்களிலிருந்தெல்லாம் உமது உதவியை கண்டனரும்படி செய்வீராக. உம்மோடு துயாவின் ஒன்றிப்பல் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 12 முதல் 15 வரை, மேலும் 17 முதல் 18 வரை. அன்புக்குரியவர்களே, கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். அந்நாளில் வானங்கள் எரிந்தொழிந்து பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும். அவர் வாக்களித்தபடியே நீதி குடிக்கொண்டிருக்கும். புதிய விண்ணுலகும் புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசுமற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள். நம் ஆண்டவரின் பொறுமையை மீட்பு என கருதுங்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இவற்றையெல்லாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள். கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்திழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலையினின்று விழுந்துவிடாதபடி கவனமாயிருங்கள். நம் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் அருளிலும் அறிவிலும் வளர்ச்சி அடையுங்கள். அவருக்கே இன்றும் என்றென்றும் மாட்சி உரித்தாக. ஆமேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தலைவரே
நீரே எங்கள் புகலிடம் புகலிடம் என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம் புகலிடம். மலைகள் தோன்றும் முன்பே நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே ஊழி ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே. தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம் புகலிடம் என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம் புகலிடம். மனிதரை பொழுதிக்கு திரும்பிட செய்கின்றேன் மானிடரே மீண்டும் பொழுதியாகுங்கள் என்கின்றேன். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாபம் போலவும் உள்ளன. என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம் புகலிடம் என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம் புகலிடம். எங்கள் வாழ்நாள் 70 ஆண்டுகளே வலிமை மிகுந்தோருக்கு என்பது அவற்றில் பெருமைக்கு உரியன துன்பமும் துயரமுமே அவை விரைவில் கடந்து விடுகின்றன நாங்களும் பறந்து விடுகின்றோம். தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம் புகலிடம் என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம் புகலிடம். காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவடையும் அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். உம் அடியார் மீது உம் செயலும் அவர் தம் மைந்தர் மீது உமது மாட்சியும் விளங்கச் செய்யும். என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம் புகலிடம் என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம் புகலிடம். மாட்சிமிகு தந்தையுமானவர் நம் மகக்கண்களுக்கு ஒளி தருவாராக. அல்லேலூயா.
இருப்பாராக. உமாத்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 12, இறைவார்த்தை 13-17 வரை. அக்காலத்தில் பரிசியர் இயேசுவை அவருடைய பேச்சில் சிக்க வைக்க ஏரோதியர் சிலரை அவரிடம் அனுப்பி வைத்தனர். அவர்கள் அவரிடம் வந்து, போதகரே, நீர் உண்மையுள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்றவாறு கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா? நாங்கள் செலுத்தட்டுமா வேண்டாமா என்று கேட்டார்கள். அவர் அவர்களுடைய வெளிவேடத்தை புரிந்து கொண்டு, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? என்னிடம் ஒரு தெனாரியை கொண்டு வாருங்கள், நான் பார்க்க வேண்டும் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவம் யாருடையவை என்றார். அவர்கள் அவரிடம், சீசருடையவை என்றார். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும், கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பார்ந்த இறை மக்களே, நாம் அவருக்குள் நடமாடுகிறோம், இயங்குகிறோம், செயல்படுகிறோம். அதை அறிந்து, உணர்ந்து, அனுபவித்து செயல்பட்டவர்தான் புனித அந்தோனியா. இன்றைய வாசகங்கள் ஆழமான கருத்துக்களை நமக்கு தருகின்றன. அன்புக்குரிய நண்பர்களே, நம்முடைய படைப்பை பற்றி சற்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நாம் வியப்படக்கூடிய நபர்கள். ஏனென்றால் சிந்திப்பதற்கு ஒரு எண்ணம், சிந்தனைகளை செயலாக்கத்திற்கு கொண்டு வருவதற்கு ஒரு உடல், இறைவனை பற்றி பிடித்து வாழ்வதற்கு ஒரு ஆன்மா. இவை மூன்றும் உள்ளடங்கியதுதான் நாம் ஒருவரும். சிந்தனை நிறைந்த எண்ணங்கள், செயல் நிறைந்த உடல், படைப்பின் ஆற்றல், இறைவனுடைய இருப்பிடம் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா. இது மூன்றும் உள்ளடங்கியதுதான் ஒரு மனிதன். இதை நினைத்து பார்க்கின்ற பொழுது ஓரொரு நாளும் நாம் எத்தனை முறை நம்மை படைத்த தந்தையை நோக்கி நன்றியப்பா என்று சொன்னோம் என்றாலும் ஈடாகாது. நமக்கு மீட்பு தேடி தந்த இயேசுவை நோக்கி, உமது மீட்பு இந்த எண்ணத்தை கூர்மைப்படுத்துகிறது, உமது மீட்பின் செயல் என்னுடைய உடலை பலப்படுத்துகிறது, உமது மீட்பின் செயல் எனது ஆன்மாவை ஒளியில் வாழச் செய்கிறது. இந்த மாபெரும் உண்மையை நாம் அறிந்து கொள்ளுகின்ற பொழுது இறைவன் நம்மோடு ஒன்றித்து நமக்குள் நமக்காக நம்மோடு இருக்கிறார். ஆம், அன்பான நண்பர்களே, இன்றைய நற்செய்திக்கு கடந்து செல்வோம். பரிசியர்கள் ஒரு சில சதுசியர்களை இயேசுவிடம் அனுப்புகிறார்கள். எண்ணத்தை பார்க்க வேண்டும். எந்த நோக்கத்துடன்? இயேசுவை சோதிப்பதற்காக. நம்முடைய மூதாதையர்கள் சொல்வார்கள் ஐயா, எண்ணம் போல் வாழ்வு.
எண்ணம் நல்லதென்றால் உடலிலிருந்து வரக்கூடிய செயல்கள் எல்லாம் நல்லது. எண்ணம் தீயதென்றால் உடலிலிருந்து வரக்கூடிய செயல்கள் எல்லாம் தீயது. சதுசியர்கள் அவளுடைய அணுகுமுறையை நாம் சற்று கூர்ந்து கவனிக்க வேண்டும். நய வஞ்சகம் நிறைந்த புகழ்ச்சி. இயேசுவே, நீர் உண்மையுள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், நெறிகளை தெளிவாக கற்றுத்தரக்கூடியவர். புகழ்ந்து தள்ளுகிறார்கள். யாரை பற்றி புகழ்ந்து தள்ளுகிறார்கள்? அந்த இறைமகன் இயேசு ஞானத்தின் இருப்பிடம். அந்த இறைமகன் இயேசு ஒளியின் முழு வடிவம். அந்த இறைமகன் இயேசு அருளின் ஊற்று. அந்த இறைமகன் இயேசு அக்கினியின் பிம்பம். அவரை பார்த்தா சோதிக்கும் நோக்கத்துடன் கேள்விகள் எழுப்புவது. ஆகினால் அன்பான நண்பர்களே, இதை அறிந்த இயேசுதான் சொல்வார், ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? இந்த இடத்தில் நாம் சற்று ஆழமாக சிந்திக்க அழைப்பு பெற்றிருக்கிறோம். அன்று சென்ற சதுசியர்கள் எண்ணம் தீயது. உடல்களிலிருந்து வந்த வார்த்தை விஷம் நிறைந்து புகழ்ச்சியில் நடித்த உச்சகட்டம். இதை அறிந்த இயேசு எண்ணத்தை நிராகரிக்கிறார், அவளுடைய வார்த்தைகளை நிராகரிக்கிறார். ஆனால் சாந்தத்தோடு அவர் சொல்வது, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? ஏனென்றால் அவர் அறிந்திருந்தார் இங்கே இருந்து வந்தவர். அவர் அறிந்திருந்தார் அவர் யார் என்று. இன்றைய ஒளியின் வார்த்தை நம்மையும் சற்று அலசி பார்க்க அழைப்பு தருகிறது. நம்முடைய எண்ணம் எத்தகைய எண்ணம்? எண்ணம் மழும்பி போயிருக்கிறதா? ரோமர்கள் 7வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், எதை செய்ய வேண்டுமோ அது என்னால் செய்ய இயலவில்லை, எதை செய்யக்கூடாதோ அதை மீண்டும் மீண்டும் செய்கிறேன். இந்த அவல நிலையிலிருந்து யார் என்னை காப்பாற்றக்கூடும்? எண்ணம் மழும்பி போயிருந்தால் இதுதான் நம்முடைய வாழ்வு. இன்று புனித அந்தோனியார் நம்மை பார்த்து, மகனே மகளே, உமது எண்ணத்தை என்னிடம் தருவீரா? நான் உமக்காக ஒளியின் அரியணைக்கு முன்பாக மண்டியிட்டு செபிக்க போகிறேன். மழும்பி போயிருக்கின்ற இந்த எண்ணம் கூர்மை அடைய வேண்டும். அவரை சாராத எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய எண்ணத்திலிருந்து வெளியே எடுத்துவிட்டு அவரை சார்ந்த எண்ணத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், கிறிஸ்துவின் எண்ணத்தை அணிந்து கொண்டு வாழ்வதே நம்முடைய எண்ணத்தின் நோக்கமாக இருக்க வேண்டும். அன்று செயல்பட்ட சதுசியர்கள், பரிசியர்கள் கடவுளின் எண்ணத்தை என்னவென்று அறிந்து கொள்ளவில்லை, அணிந்து கொள்ளவில்லை. ஆகினால்தான் இருளில் தப்பிக்கொண்டிருந்தார்கள், ஒளி எங்கே என்று. நாம் பேறு பெற்ற மக்கள். ஓரொரு திருப்பலியிலும் நாம் ஒப்புக் கொடுக்கக்கூடியது மழும்பி இருக்கக்கூடிய எண்ணம். இறைவன் அவருடைய ஆற்றலாலும் வல்லமையாலும் நமக்கு தரக்கூடியது அவருடைய எண்ணம். ஆகினால் முதல் கருத்தாக புனித அந்தோனியார் நம்மை பார்த்து, மகனே மகளே, உமது எண்ணத்தை என்னிடம் தா. அது எந்த நிலையில் இருந்தாலும் என் இறைவன் ஒளியால் அதை நிரப்புவார், அவருடைய இரத்தத்தால் அதை கழுவுவார், அவருடைய தூய ஆவியின் வல்லமையால் அதை நிரப்புவார். இவை மூன்றும் நடக்கின்ற பொழுது எண்ணம் கூர்மை அடையும். இறைவனுடைய திருவுள்ளத்தை நம்மால் அறிந்து கொள்ள இயலும். அதன் அடிப்படையில் செயல்படுகின்ற பொழுது
இறைவனே நம்மோடு வருகிறார். இரண்டாவதாக, இந்த உடல் இறைவன் தந்த உன்னதமான ஒரு கொடை. இந்த பூத உடல் ஒரு நாளும் எழுந்த பிறகு, ஆண்டவரே இந்த உடலுக்கு நன்றி. உச்சந்தலையிலிருந்து கால் வரை எத்தனை முறை நன்றி சொன்னாலும் ஈடாக. எண்ணத்தில் வரக்கூடிய சிந்தனைகள் எல்லாம் செயலாக்கத்திற்கு கொண்டு வரக்கூடியது இந்த உடல் தான். இந்த உடல் சுருக்கமாக என்ன செய்ய வேண்டும்? இறைவனை பிரதிபலிக்கிறது. இறைவனுடைய அன்பின் வார்த்தை வாயின் வழியாக, இறைவனுடைய அன்பின் செயல்கள் கரங்களின் வழியாக, அன்பின் செயல்களை செய்வதற்கு கால்களின் வழியாக விரைந்து செல்வது. அவருடைய அன்பை பிரதிபலித்துக் கொண்டே செல்ல வேண்டும் இந்த உடல். இன்றைய நற்செய்தியில் வாசிக்கிறோம், சதுசியர்கள் வந்தார்கள். அந்த உடலை கடவுளுடைய அன்பை பிரதிபலிக்கல்ல, இறைமகன் இயேசுவை சோதிப்பதற்கு. எண்ணம் சரியில்லை, உடலின் செயல்பாடுகளும் சரியில்லை. இன்று ஒளி நிறைந்த வார்த்தை நம்மை பார்த்து, நம்முடைய உடல் எந்த நிலையில் உள்ளது? உடைந்து போயிருக்கலாம், மனவேதனையில் இருக்கலாம், நோய் நொடிகள் நம்மை வாட்டி கொண்டிருக்கலாம், தீய அதிர்வுகள் நம்மை நசுக்கி கொண்டிருக்கலாம், பலவிதமான மனப்புண் காயங்கள் இருக்கலாம். இறைவன் நீர் எந்த நிலையில் உள்ளீரோ அந்த உடலை காணிக்கையாக தான் கேட்கிறார். நாம் சொல்லக்கூடும், ஆண்டவரே உச்சந்தலையிலிருந்து கால் வரை பாவம் நிறைந்த ஒரு உடல், உச்சந்தலையிலிருந்து கால் வரை வேதனை நிறைந்த ஒரு உடல், உச்சம் தலையிலிருந்து கால் வரை குழப்பம் நிறைந்த ஒரு உடல். எந்த நிலையில் இருந்தாலும் அவரிடம் ஒப்புக் கொடுப்போம். புனித அந்தோனியாரின் பரிந்துரை ஜபத்தை நாடி வந்திருக்கின்ற நம்மை அவர் கேட்பது, உமது உடலை காணிக்கையாக என்னிடம் ஒப்புக் கொடுப்பீரா? நான் அது இறைவனிடம் எடுத்து சென்று இந்த ஆலயத்தை விட்டு செல்லுகின்ற பொழுது அவருடைய ஒளியின் வார்த்தை குணமளிக்கும் வார்த்தை, ஒளியின் வார்த்தை விடுதலை தரும் வார்த்தை, ஒளியின் வார்த்தை ஒருங்கிணைக்க செய்யும் வார்த்தை, ஒளியின் வார்த்தை நம்மை முழுமையாக்கும். அதே ஒளியின் வார்த்தை இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அவருடைய சதையும் இரத்தமும் நம்மை ஆட்கொள்ளுகின்ற பொழுது இறந்து போயிருக்கின்ற அணுக்கள் உயிர் பெற்றுக் கொள்ள வேண்டும், உள்மன காயங்கள் ஆற வேண்டும், நோய்கள் தீர வேண்டும், தீ அதிர்வுகள் விலகிச் செல்ல வேண்டும். ஏனென்றால் ஒளியின் வார்த்தை, நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னம், அவை எல்லாம் இந்த உடலுக்குள் வருகின்ற பொழுது புனித சின்னப்பர் சொல்வது போல், வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள், கிறிஸ்து என்னோடு, கிறிஸ்துவுக்காக. அத்தகைய நிலையில் நாம் வாழுகின்ற பொழுது நாமும் நடமாடும் கிறிஸ்துவாக மாறுகிறோம். ஆம் அன்பார்ந்த நண்பர்களே, இரண்டாவதாக இன்னும் ஒரு சில நிமிடங்கள் அப்பமும் ரசமும் உயர்த்தப்படுகின்ற பொழுது, ஆண்டவரே புனித அந்தோனியாரின் கரங்களின் வழியாக எனது எண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே புனித அந்தோனியாரின் கரங்களின் வழியாக எனது உடலையும் ஒப்புக் கொடுக்கிறேன். மூன்றாவதாக, அந்த சதுசியர்கள் நோக்கம் சரியில்லை, உடலின் செயல்பாடுகளும் சரியில்லை, அவளுடைய ஆன்மா இருளில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தது. அன்பான நண்பர்களே, நாம் பேறு பெற்றவர்கள். நம்முடைய ஆன்மா எந்த நிலையில் இருந்தாலும் கடவுளின் இருப்பிடம்தான் ஆன்மா. அந்த ஆன்மாவை ஒருபொழுதும் தூசு படைய விடக்கூடாது. ஒரு பொழுதும் இருள் அதை சூழ்ந்து கொள்ளாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆன்மாவிற்கு உணவு இறை வார்த்தை, ஆன்மாவிற்கு உணவு அருள் சாதனம், ஆன்மாவிற்கு உணவு ஜபம். இதிலெல்லாம் வேரூன்றி வாழ்ந்தவர்கள் தான் எல்லாம் புனிதர்களும் புனித அந்தோனியார். ஆகையினால்தான் வார்த்தையின் அடிப்படையில் ஒளியை பெற்றுக் கொண்டார்கள், வார்த்தையின் அடிப்படையில் அருளை பெற்றுக் கொண்டார்கள்,
வார்த்தையின் அடிப்படையில் அக்கினியின் வல்லமையை பெற்றுக் கொண்டார்கள். ஆகினால் தான் அவர்கள் நடந்து சென்ற பொழுது, தொட்ட பொழுது குணம் பெற்றார்கள், விடுதலை பெற்றார்கள். இன்று புனித அந்தோனியார் நம்மை பார்த்து, மகனே மகளே, இந்த எண்ணமும் உடலும் ஒரு நாள் மக்கி போய்விடும், ஆனால் நித்தியத்திற்கு வாழ வேண்டியது நம்முடைய ஆன்மா. இந்த ஆன்மாவிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? அதற்கு தேவையான உணவை கொடுக்கிறோமா? நற்கருணை விட, இறை வார்த்தை விட மேலான உணவு ஆன்மாவிற்கு ஒன்றுமில்லை. ஆகினால் அன்பான நண்பர்களே, நாமும் பல நேரங்களில் பரிசியர்கள் போல், சதிசியர்கள் போல் வாழக்கூடும். இன்று புனித அந்தோனியார் நம்மை பார்த்து, இந்நிமிடம் வரை எவ்வாறு வாழ்ந்தீர் என்பது முக்கியமல்ல, எவ்வாறு வாழப் போகிறீர். நம்முடைய எண்ணம் மழும்பி போயிருந்தால், உடல் தளர்ச்சியும் விரக்தியும் அடைந்திருந்தால், ஆன்மா இருளில் சிக்கியிருந்தால், இன்றே விடுதலையின் நேரம். புனித அந்தோனியாரின் பரிந்துரை ஜெபத்தில் நம்பிக்கையோடு வந்திருக்கின்ற நாம் அவரை நோக்கி, புனித அந்தோனியாரே, இந்த திருப்பலியில் நீர் எமக்காக ஜெபியும். எனது எண்ணம் கூர்மை அடைய வேண்டும், கிறிஸ்துவை அணிந்து நான் வாழ வேண்டும், எனது உடல் பலம் பெற வேண்டும், கிறிஸ்துவை பறைசாற்றிக் கொண்டே இந்த உடல் செல்ல வேண்டும். அதற்கான தேவையான ஆற்றலையும் அருளையும் தாரும் என்று ஜெபிப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக எனது ஆன்மா அந்த இறைவனுக்கே சொந்தம், அவருடைய இருப்பிடம். இதை அறிந்து உணர்ந்து அனுபவித்து வாழ வரம் பெற்று தாரும் புனித அந்தோனியாரே. இவை மூன்றும் யதார்த்தமாகின்ற பொழுது நிச்சயமாக நான் நடமாடும் இயேசு. அப்பொழுது புனித அந்தோனியார் மிகவும் மகிழ்ச்சி அடைவார். ஏனென்றால் அவர் எந்த பாதையில் சென்று புனிதத்தின் சிகரத்தை அடைந்தாரோ, நாமும் அந்த பாதையில் பயணத்தை தொடங்கினோம் என்பது பொருள். என்று மகிழ்ச்சியோடு அவர் நமக்கு ஒரு அழைப்பு தருகிறார். ஆகினால் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அப்பமும் ரசமும் காணிக்கையாக உயர்த்தப்படுகின்ற பொழுது நம்முடைய கண்கள் பீடத்தை நோக்கி எண்ணத்தை ஒப்பு கொடுப்போம், உடலை அர்ப்பணிப்போம், ஆன்மாவை ஒளிக்கு கடந்து வர இறைவனுடைய கரங்களில் அதை ஒப்பு கொடுத்து செபிப்போம். புனித அந்தோனியாரின் பரிந்துரை ஜெபமும் அன்னை மரியாளின் பரிந்துரை ஜெபமும் மூவரு கடவுளுடைய ஆற்றலும் வல்லமை மிக்க பிரசன்னமும் உங்களை சூழ்ந்து என்றும் வழி நடத்துவதாக. அனைவரும் எழுந்து நிற்போம். புனித அந்தோனியாரின் பரிந்துரை ஜெபத்தில் நம்பிக்கை வைத்திருக்கின்ற நாம் இறைவனை நோக்கி நம்மையே நாம் அர்ப்பணித்து மன்றாட்டுகளை எழுப்புவோம். உங்கள் பதில் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை சிறப்புடன் வழிநடத்தும் எம் திரு தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், அருள் சகோதரிகள் என ஒவ்வொரு நிலையில் உள்ள பணியாளர்களை ஆசீர்வதியும். திரு அவையை வளர்ச்சியோடும் தொலைநோக்கு பார்வையோடும் கொண்டு செல்ல தேவையான அருட்வரங்களை கொடுத்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் தலைவரே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்களை பாதம் சமர்ப்பிக்கின்றோம். எம் தலைவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்களை வகுத்து மக்களை நல்வழியில் நடத்தி செல்ல வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருட்கொடைகளை வழங்கும் எம் இறைவா, குழந்தை பேச்சில்லாமல் தவிக்கும் ஒவ்வொரு தம்பதியர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். குழந்தை செல்வம் என்னும் மாபெரும் பாக்கியத்தை கொடுத்து அவர்களுக்கு உமது ஆசீரையும் சந்தோஷத்தையும் நல்கி காத்து வழிநடத்த இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமே உருவான எம் இறைவா, புனித அந்தோனியாரின் பரிந்துரையை தேடி வருகின்ற அனைத்து பக்தர்களையும் ஆசீர்வதித்து அனைவரின் எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறவும்
துன்பங்கள், கடன் தொல்லைகள், நோய்கள், குடும்ப பிரச்சனைகள் இவை அனைத்தும் நீங்கி அனைவரும் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து வாழும் வரத்தை வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். இம்மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் பெயரால் தந்தையே உம்மிடம் சமர்ப்பித்து ஜெபிக்கின்றோம். ஆமென். தந்தேன் பலியினில் ஏனை தந்தேன் என் தந்தையே உம்மில் சரணடைந்தேன். தந்தேன் பலியினை தந்தேன் என் தந்தையே உம்மில் சரணடைந்தேன். நிலையான உறவில் நிலைத்து நின்றேன். நிலையான உறவில் நிலைத்து நின்றேன். நிறைவாய் வாழ்ந்திடுவேன். தந்தேன் பலியினில் ஏனை தந்தேன் என் தந்தையே உம்மில் சரணடைந்தேன். இதயம் என்னும் அப்பம் செய்தேன், அதில் அன்பு என்னும் ரசம் கலர்ந்தேன். இதயம் என்னும் அப்பம் செய்தேன், அதில் அன்பு என்னும் ரசம் கலந்தேன். உன் பலியின் நான் பலியாக, உன் பலியில் நான் பலியாக உள்ளத்தை உனக்களித்தேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்குமே திருப்பலி இல்லாமல் தந்தையாக இறைவன் ஏற்றுக்கொள்ளும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலத்துக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. வாழ்வளிக்கும் இறைவா, புனித அந்தோனியாரின் நினைவு நாளை கொண்டாடும் நாங்கள் எங்களுடைய எண்ணம் உடலான் அனைத்தையும் உமக்கு முன் கொண்டு வருகிறோம். இவை ஏற்று புனிதப்படுத்தி ஆக்கப்படுத்தி அருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆத்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கே நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, உமன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான் அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியினால் உடலெடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவரும் அது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்கள் நமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். சாவை வென்று உயிர் புண்டென விளங்கச் செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து ஒரே குரலாயுமை போற்றி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவ்வை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தனிசாமி, எல்லாம் திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோனியார், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரிடமும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பல் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். பரம தந்தையின் திருவுள்ளம்படி இயேசு கற்பித்த ஜெபத்தை அனைவரும் நன்றி உணர்வோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியும் கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியே உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கைக்கு நோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்து தருகின்ற சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகத்தின் பாவங்களை போக்கக்கூடியவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைப்பு பெற்றவர்கள் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆத்மா நலமடையும். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உன் தேரு காயங்களுள் என்னை மறைந்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஜெபிப்போமாக. வாழ்வளிக்கும் இறைவா, புனித அந்தோணியாரின் நினைவு நாளாகி இன்று உமது திருவிருந்தில் கலந்து கொள்ள அருள் கூர்ந்தி உம்மை பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்மையே மையப்படுத்தி என்றும் உம்மை போற்றி புகழ்ந்து வாழ வரம் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமாத்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.